ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு எதிராக வழக்கு தொடர போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஏன்னா ஒரு போராட்டம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 3 டேஸ் முன்னாடி அது வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கு தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்தில். அதுக்கேற்ற மாதிரி வழக்கு வந்து தொடர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ பிக் பாஸுக்கு ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்போ வந்து அவங்க சைட்லேருந்து இறங்கி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இவங்க வக்கீல் வச்சுட்டு போகிறனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட் அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்ச்சி நீங்கள் எப்படி தடை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே இந்த பிக் பாஸ் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை. ஆனால் இதை ஒழுங்காக சரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இங்கே காசு தான் வந்து ப்ரைம் ஒரு ஃபோக்கஸ். ஸோ அது வந்து ஒழுங்காக நீங்கள் கொடுத்துட்டாலே இந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது சம்மந்தமான ஒரு நியூஸு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டில் போன ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி முற்றுகையிட்டாங்க. அதாவது வீட்டு செட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டாங்க. அங்கே பெர்மிஷன் கிடைக்காதனால வெளியே ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கூடினாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணுன்ட்டு. ஸோ வேல்முருகன் அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு பேர் வச்சிருக்காரு. ஆனால் மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியாக சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த நிகழ்ச்சியை தடை பண்ண வேண்டும். அரைகுறை ஆடைகள், சரியா, கண்டென்ட் 18+ கண்டென்ட், அப்புறம் வந்து முகம் சொலிக்கவர்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் கேஸ்ட் ஜாதியை பற்றி வந்து தவறாக பேசுவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருந்தார். இந்த சீசன் வந்து ரொம்ப வந்து கேடுகட்டத்தனமாக இருக்குது, இதை உடனே நீங்கள் மாற்றி அமைக்கணும், அதாவது சீர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அதையும் மீறி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது எடுக்கப்படலை. இன்னும் கொஞ்சம் அது ஒஸ்ட்டாக தான் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா கானா வினோத் அண்ட் திவாகர் 2 பேரும் பயன்படுத்தியிருந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவில் இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு பயன்படுத்தின வார்த்தைகள் இல்லை. இதை நீங்கள் ஒத்துப்பீங்க, சரியா? அப்புறம் ரொம்ப கேடுகட்டத்தனமான வார்த்தைகளும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அரைகுறை ஆடைகள் மற்றும் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து ஆண்கள்கிட்ட பேசுறது, அந்த 18+ கண்டென்ட், அதையும் நீக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் வந்து இது வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பட் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்காகவும் நீங்கள் வந்து ஒரு சான்றிதழ் U/A அந்த மாதிரி வந்து இருக்குது சினிமாவில், சரியா? வெப் சீரிஸ்னால் அதுக்கும் தனியாக இருக்குது. கிட்ஸு அப்படிமா அந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. பட் இதில் நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க? ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? பிள்ளைங்க கூட உட்காந்து பார்க்க முடியாது பிக் பாஸை. இது வந்து ஃபேமிலி பார்க்குற நிகழ்ச்சியை தான் கமலஹாசன் இருக்க வரைக்கும் நடத்திட்டு வந்தார். மக்கள் செல்வன் பேரை வச்சுட்டு ஏன் வந்து இப்படி ஒரு இது போன மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல் இருந்துச்சு. இப்போது அதில் அவர் சொல்லிட்டு போயிருந்தார், இந்த மாதிரி இன்னும் ஒரு 70 நாளுக்குள்ளே இதை வந்து முடிஞ்சிடும் இந்த ஷோவே, அதுக்கடுத்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லைங்க அவ்வளோ நடத்த விட மாட்டோம், நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து சொல்கிறத உடனே கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு இந்த 3 இதுதான் முக்கியம். ஒன்று 18+ கண்டென்ட் இருக்கக்கூடாது, அரைகுறை ஆடைகள் போடக்கூடாது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்கணும், எந்த ஒரு வார்த்தையும் ஜாதி பற்றியோ இது பற்றியோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். ஸோ அதனால் இதை வந்து நீதிமன்றத்தை நாடி அவங்க வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அடுத்து அவங்க சைட்லேருந்து திருப்பி கொடுக்கணும், இவங்க திருப்பி ஆன்சர் பண்ணணும். இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் காலம் முடிஞ்சிடும். அதனால் பிக் பாஸ் வீட்டிற்கு மிஞ்சி போனால் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு வேணால் தடை பண்ணலாம், சீல் வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஆனால் வழக்கு எந்த மாதிரி வழக்கு எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தகவல் வரல. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ வேல்முருகன் அவர்கள் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்படின்றதுனால. இப்போ வரைக்கும் இந்த சீசனில் ஒரு உயிரே இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு, 10 நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க தவிர ஒரு இன்ட்ரெஸ்டடாக இந்த சீசனை வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவும் பிக் பாஸும் இந்த சீசன் பிடிக்கல, விஜய் சேதுபதிக்கும் பிடிக்கல. வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையுமே. கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு ஐக்கியம் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயில்டு கார்டை உள்ளே போய் கேம் மாற்றுறான்னு சொல்லிட்டு ஒயில்டு கார்டை வந்து அதை விட கேடுகட்டத்தனமாக மரியாதையற்று பேசுகிறார்கள். இப்போ சாண்ட்ரெலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா திவாகரை அவன் இவன் பேசுகிறது, திவாகர்லாம் என்ன அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி வந்து அடையாளப்படுத்துறது, அப்புறம் வந்து அவனுக்கு தகுதி இருக்கா தராத இருக்கா, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க நிற்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அடையாளப்படுத்துவது, இந்த மாதிரி அவங்களும் போய் அதே விஷயந்தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த பிக் பாஸை இழுத்து மூடுவதற்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா இந்த சீசனில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது.
இன்னும் 60 நாட்கள் எஞ்சி உள்ள நிலையில் சரசரம் முடிச்சு விட்டு அடுத்த சீசனில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி என்ன வழக்கு போட்டிருக்காங்க ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி காசு செட்டில் பண்ணி உங்கள் வாயை அடைச்சிருவாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தில்லு இருந்தால் டாஸ்மாகையும் மூடுங்க. டாஸ்மாகையும் மூடணும்ல. பிக் பாஸ் மட்டும் மூடுறீங்க, ரைட்டு, சமூகத்துக்கு சீர்கேடு, ரைட்டு. அப்போ டாஸ்மாக நீங்கள் மூடணும்ல, அப்போ ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில். ஸோ இதை பற்றின பேக் டு பேக் அப்டேட்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன், ஓகேவா? அடுத்து ஓட்டிங் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. 8 மணிக்கு தான் எனக்கு ஓட்டிங் வரும். ஸோ வந்த பிறகு நான் வந்து பார்த்துட்டு போடுறேன், ஓகே? உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி